திருப்பாதம் நம்பினே கிருபை இயேசுவே உமதன்பை கண்டறிந்தே தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பினே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரித்தியா ஆக்னஸ் என்பவருடைய பிறந்த நாள் நன்றி பலியாகவும் பானந்த மாற்றம் என்பவருடைய நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவனுடைய அருள் இவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். கடவுளுடைய அன்புக்கு சொந்தமானவர்களாக நாள் இவர்கள் வாழ இப்பலியிலே இவர்களுக்காக நாம் வேண்டுவோம். மேலும் இவர்கள் சேர்ந்த ரூபன், கெனடி, ஜோசப், மட்டியனா, சுப்ரிஷியா, எப்ரேசியா, ரைமன் என்பவர்களுடைய ஆண்களை பாற்றிக்காகவும் இப்பலியிலே நாம் வேண்டுவோம். இறைவனுடைய இறக்க நாட்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும். புனித தோழமையில் இவர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று மக்களுக்காக நாம் வேண்டுவோம். இது திரு அவையானது புனித பேட்ரிக் என்பவரை நினைத்து பார்க்கிறது. சிறு வயதிலேயே கடவுளுக்கு ஏற்றவராக வாழ்ந்தவர். காலத்தினுடைய கொடுமையினால் அயர்லாந்து நாட்டிற்கு நாடு கடத்தப்படுகிறார். பின்னாளில் பல்வேறு வேதனைகளும் கொடுமைகளும் அனுபவித்த பிறகு எப்படியோ தப்பித்து மீண்டும் இங்கிலாந்துக்கு தப்பி வருகிறார். தன்னுடைய மனதில் எந்த நாட்டிற்கு நான் நாடு கடத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டேனோ அந்த நாட்டிலே கிறிஸ்தவ நம்பிக்கையை நான் விதைப்பேன் என்கிற நெஞ்சுரம் கொண்டவராக அருள்பணியாளராக நிலைப்படுத்தப்பட்டு மீண்டும் அயர்லாந்து நாட்டிற்கே சென்று கிறிஸ்தவ நம்பிக்கையை வளர்த்தெடுத்த மாபெரும் புனிதராக இவர் மாறுகிறார். புனித பேட்ரிக் பெற்றுத்தருகிற துன்பங்களை தாண்டியும் வாழ்க்கை உண்டு என்கிற நம்பிக்கையை நம்முடைய இதயத்தில் நாமும் பதிய வைப்போம். கடவுளுக்கு சொந்தமானவர்களாக கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ்வதற்கு வர வேண்டி இப்பலியில் நாம் இறச்சுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தந்தது ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களின் குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனமருந்தை மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது
இறைவா, எங்கள் ஆன்மாக்களின் நலனுக்காக உடலை உனக்கு கற்பித்தீரே. அதனால் நாங்கள் பாவங்கள் அனைத்தையும் விட்டு விலகவும் பரிவிரக்கத்துடன் நீர் தந்தவும் கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்கள் இதயங்களுக்கு ஆற்றல் தருவீராக. உம்மோடு தூயாமையாரை ஒழிப்பு இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவர் உம் திருவாரமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். என் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகிறீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், கொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நிதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினராகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதை நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்கு உரியது. எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமது எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலைவிலோ உள்ள எல்லா நாடுகளிலும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமோ எங்களுக்கும் எங்கள் அரசருக்கும் தலைவருக்கும் தந்தையருக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் ஆண்டவரும் ஆகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழி நடக்குமாறு பணிந்தார். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். பல்லவி. ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். சிறைப்பட்டோரின் பெருமின்றி உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்த்த பெற்றோரை புயவழிவை காப்பதாக. பல்லவி. ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின்
மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். பல்லவி. ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அழைக்கின்றன. ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். வார்த்தையால் இறைவன் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. தொகுப்பு 6 இறைவார்த்தைகள் 36 முதல் 38 முடிய. காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருந்தது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்வதற்கு அசாத்திய துணிச்சல் தேவை. கோழைகள் அவ்வளவுக்கு இயல்பாக தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எவருடைய இதயத்தில் துணிச்சல் இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் நான் தவறு செய்தேன் என்பதை ஒத்துக்கொள்ள முடியும். என்னுடைய முதல் வாசகம் கற்றுத்தருகிற படிப்பினை இதுதான். தானியல் நூலில் இருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய இதயத்திற்கு மிக தேவையான அறைகூவலாக இருக்கின்றன. நாங்கள் தவறு செய்தோம், உம்முடைய முகத்திற்கு எதிராக பாவம் செய்தோம், உம்முடைய கட்டளைகளில் இருந்து விலகி நின்றோம் என்று கடவுளிடத்தில் தன்னுடைய தவறுகளை எடுத்துச் சொல்கிற ஒரு அழகான சொற்றொடர்களாக இந்த இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் நாம் இத்தகைய வழிகாட்டலை ஏற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். எனக்கான தவறுகள் என்ன, நான் புரிந்த குற்றங்கள் என்ன என்பதை கண்டுபிடிக்கின்ற மனதை, அவற்றை ஒத்துக்கொள்வதற்குரிய திறந்த மனமும் நமக்கு தேவை என்பதை இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே பிறரை குற்றப்படுத்துவதற்கு பதிலாக பிறரை தீர்ப்புக்குள்ளாகுகிற மனங்களை விடுத்து நான் எங்கே தவறு செய்தேன் என்பதை கண்டுபிடிக்கின்ற மனம் நம்முடைய துணிச்சலின் அடையாளம் என்பதை புரிந்து வாழ்வோம். இறைவா படைக்கின்றே, இறங்கி ஏற்கவா, என்னையே அறிகின்றேன், ஏற்று மகிழ்கின்றேன்.
நினைத்து மகிழ்ந்து பாடுது அந்த நினைவில் என்னையே தருகின்றேன் நினைவில் என்னையே தருகின்றேன். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய மாணவர்கள் வாரிப்பலையெல்லாம் இறைவனை கேட்டதாக படிப்பதானங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் நீரருளும். விண்ணக மறைநிகழ்வுகளில் ஒளியுடைய நீரழைத்தவர்கள் இவ்வுலக கவர்ச்சியிலிருந்து விடுதலை பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. விதைகளை மேல் எழும்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, வேற்றுமையில்லாமல் இறைவா, எந்நாளும் எங்களிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தம் முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆண்டவரை தளர்த்தவும், ஏழைகள் உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே மாணவர்களோடு இணைந்து உமது ஆட்சியை புகழ் முடிவின்றி வாழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்தும் ஒன்று. ஆகவே உண்மையாகவே புரிந்து காண்பதை தூய்மைப்படுத்த முயல்கின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் உலகமாக எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உடம்பு அறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காகவே அளிக்கப்படும் என் உடல்.
நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து நேரத்திலுமே தன்னை நினைவு கூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தை மேற்கொள்ளும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியர்களே தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டுமான நம்மை தாழ்மையோடு கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகம் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எழுத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் பீட்டர் ஜோசப் சுசிநாதர் சதீஷ் எல்லா திருநிலையினராக அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திடணும். உயிர்த்தெழுந்த நோக்குடன் தூய்மைகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாக நாங்கள் நினைவு கூறுகிற ரூபன் கென்னடி ஜோசப் மேட்டிலோனா ட்ரேசியா ரைமன் என்பவர்களை உம்முடைய வான்வீட்டில் வரவேற்றவர்களும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாகிறோம். ஆண்டவரை இன்று தங்களுடைய நன்றி பலியை வேண்டுதல் பலி கொடுக்கக்கூடிய ஃப்ரெட்ரிக் ராகுல் பிரிட்டிஸ் ஆக்னஸ் ஆனந்த மார்டன் என்பவர்களை நீரே உங்களுடைய அருளால் இறப்பி காத்தருளும். கடவுளின் கன்னித்தாயம் புனித மரியாம் அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இன்று நாம் நினைவு கூறுகிற புனித பேட்ரிக் உலகில் போந்தவராக இருந்தவராக புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரவருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்படியாக பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என நாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இறைவனுக்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்துதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மட்டுமே வழித்தருவீராக. என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதியோடையும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அவன் போக்கும் இரணின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதுவரையும் சுமரித உலகில் பாவங்களை போக்குகின்றவர், நம்முடைய பலவீனங்களை எடுத்துக் கொள்வதற்குரிய வழிகாட்டுதலை தருகிற ஆண்டவர் அவருடைய விருதலை தகுதியான முறையில் பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவருமே பேர் பெற்றவர்கள். என் ஆண்டவரே, நீர் எழுதரல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமுடையும். பேச வந்தார்
ஒழிய செய்கின்ற பிறர் அன்பும் உனது அரசின் உலகை காண நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தி விதைகளை நாளும் வரவிருக்கும் நல்லோரால் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் என் பள்ளியின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரியும் விண்ணக செல்வங்களிலான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பள்ளியின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகுந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையே படைப்படைத்திருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவு எங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதாக. அதனால் அது விண்ணக மகிழ்ச்சியை எங்களை உரிமையாளர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்குவோம். ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரின் இதயங்களை உறுதிப்படுத்தி உமது அருளின் ஆற்றலால் அவர்களை வலுப்படுத்தி அருளுமை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் நோக்கி எழுப்பு வேண்டல்களில் பற்றன்பு உடையோராகவும் பிறர் அன்பில் நேர்மை உள்ளவர்களாகவும் இருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை